மேற்கு ஆப்பிரிக்க நாடான கினியில் கால்பந்தாட்டத்தின் போது ரசிகர்களிடையே ஏற்பட்ட சண்டையில் சுமார் 100 பேர் கொல்லப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரான ஜெரோகோரேவில் ஞாயிறன்று உள்ளூர் அணிக்கும் லாபே அணிக்கும் இடையில் நடைபெற்ற ஆட்டத்தின் போது ரசிகர்கள் மத்தியில் வெடித்த மோதல் வன்முறையாக மாறியது. லாபே அணியின் 2 ஆட்டக்காரர்களுக்கு சிவப்பு அட்டை வழங்கிய நடுவர் எதிரணிக்கு பெனால்டி வாய்ப்பையும் வழங்கியதே சண்டை மூண்டதற்கு காரணம் என கூறப்படுகிறது. ஆத்திரத்தில் பொது சொத்துக்களை சேதப்படுத்திய ரசிகர்கள் ஒரு போலீஸ் நிலையத்தையே தீ வைத்து கொளுத்தினர். இடமே கலவர பூமியாகி ஏராளமானோர் சுவர் ஏறி குதிக்கும் காட்சிகளும் வைரலாகியுள்ளன. வன்முறையின் போது பலர் கூட்ட நெரிசலில் மிதிப்பட்டு உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. 2021 ராணுவ புரட்சியின் மூலம் ஆட்சியை பிடித்து தன்னைத்தானே அதிபராக அறிவித்துக் கொண்ட ராணுவ தளபதி மமாடி டோம்போயோவுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அந்த கால்பந்தாட்டம் நடத்தப்பட்டது. மரண எண்ணிக்கை குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் இல்லை என்றாலும் சம்பவ இடத்திலிருந்து மருத்துவர் ஒருவர் கொடுத்த தகவலின்படி உயிரிழப்பு 100 பேரை தாண்டியுள்ளது.